நாம இன்னைக்கு குயிக் அண்ட் ஈஸியா பண்ணக்கூடிய ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா பண்ண முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி அண்ட் மெத்தடும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். பட் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் பக்காவான காம்பினேஷனா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாம இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு குக்கர்ல 5ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஸ்டார், 2 மராத்தி மொக்கு இது எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட் இதுல மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கறி மசாலா 1 டீஸ்பூன், கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, உப்பு கிரேவிக்கு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, இது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஆயில் எல்லாம் எல்லா சைடும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் சிக்கன் சேர்த்துக்க போறேன். நான் இன்னைக்கு 3/4 கிலோ சிக்கன் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் சிக்கனோட எல்லா சைட்லயும் கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். இப்ப பாருங்க, சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இத குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்ப பாருங்க, பர்ஃபெக்டா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. நான் சொல்லியிருக்க இதே மெத்தட்ல நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே கடைகள்ல சாப்பிடுற மாதிரி சிக்கன் கிரேவி ரொம்ப ருசியா இருக்கும். வீட்ல இருக்கிற எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு அப்புறம் நீங்க எப்ப சிக்கன் எடுத்தாலும் இதே மெத்தட்ல செய்ய சொல்லி கேட்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.